Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்களும் ஏமாற மாட்டோம் என அண்ணாமலை சமீபத்தில் பேசியிருந்தார். அண்ணாமலையின் கருத்து எடுபடும். அண்ணாமலையே இடம் போடணுங்க தான் நம்ம ஆசை. பாஜகவில் 60-65 பேர் போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கக்கூடிய முடிவு அண்ணாமலை எடுத்தாருன்னா எடப்பாடிட்ட சாதிச்சிருவார். 2 சீட்டு ரெட்டலைக்குன்னா 1 சீட்டு தாமரைக்கு. அப்போ மோடி அவருடைய ஆசீர்வாதம் சீமானுக்கு இருக்கா? பேரம் பேசுறதுக்காக போன வாரத்துக்கு முன்ன ஒரு 8 நாளைக்கு முன்னாடி நான் யாரை வேணாலும் கூட்டணி வைப்பேன், எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம்னு சொன்னவர். என்னையும் பாஜகவும் பிரிக்க சதி, அதிமுக பாஜகவும் யாரும் பிரிக்க முடியாது, எங்க கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாதுன்னா பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பிச்சார். யார் பிரிக்க முயற்சி பண்றா? சீமான் மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் குரோதமும் இருக்கு. வேற என்ன சொல்ல உங்களை? விஜய் நாளைக்கு இத்தனை % வருவாருன்னு சொல்லுங்க. அல்லது பல நிரூபிக்காத விஜய ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் ஆட்டோ, அவர் ஒரு கூட்டணி ஆட்டோ ஓபிஎஸ் எடுக்கலாம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திருநாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கீத் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனால ஓபிஎஸ் அவர்கள் மீது எந்த மாதிரியான மதிப்பீடு டெல்லி பாஜக தலைமை வைத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்களை பற்றிய மெரிட்டை நான் சொன்னேன். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மக்கள் முதல்வர் வந்துட்டாரு, மக்கள்ல ஒருத்தர் முதல்வராக வந்துட்டாரு. இவர் ராஜினாமா பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி பெரிய முதல்வராக வருவாருன்னு இப்போ அது எனக்கு அவரோட கான்டாக்ட் இருக்கு. இப்போ ஐயா ஓபிஎஸ் கூட எனக்கு தொடர்பு இருக்கு. ஐயாட்ட நான் பேசுறேன், ஐயாவை நான் மதிக்கிறேன், ஐயாட்ட நான் பேசுறேன். ஆனால் என்கிட்ட எந்த கான்டாக்டுமே ஓபிஎஸ் கூட எனக்கு கிடையாது, எந்தவித தொடர்பும் அவர் கூட எனக்கு கிடையாது. தூரத்தில் இருந்து கூட அவர் நான் பார்க்கல அன்னைக்குள்ள காலகட்டம். அப்போ நான் எல்லா ஊடகத்திலும் சொன்னேன், ரிசைன் பண்ணலைன்னா மக்கள் இருந்து வந்து ஒரு மக்கள் தலைவராக காமராஜ் மாதிரி அவர் உருவாகி வந்துடுவார். அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர். ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு பிம்பமாக தான் பார்க்குறாங்க, பரதானா தான் பார்க்குறாங்க. மக்கள் அவரை பெரிய அளவுக்கு ஆதரிப்பாங்க. அவர் ராஜினாமா பண்ணக்கூடாது நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எல்லா தொலைக்காட்சியிலும் தம்பி செந்தில் வேலுட்டானாலும் சரி, தம்பி விஜயன்ட்டானாலும் சரி, குணாகிட்ட பேசும்போதுனாலும் சரி, எல்லா நண்பர்கள்ட்ட பேசும்போதும், கார்த்திகேயன்ட்ட பேசும்போதுனாலும் சரி, எல்லா இதுலேயும் அவர் ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். கருத்துக்கள் அந்த ஒக்கி புயல் தொடர்பாக கருத்துக்கள் சொல்லும் போனாலும் சரி, ஜல்லிக்கட்டு போது கருத்துக்கள் சொல்லும் போனாலும் சரி ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் சூழ்நிலை அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அவர் முடிவெடுக்குள்ள காரண காரியத்துக்குள்ள அது பாரத பிரதமர் மோடிக்கும் ஒரு வருத்தம். நாம ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தும் அவர் ரிசைன் பண்ணிட்டாருங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம். பார்ப்போம். இன்னும் அரசியலில் காலம் கடந்துகிறல்ல. இது ஒரு பின்னடைவு தான் அவருக்கு. மோடி இத்தனைக்கும் அவர் தொகுதியில் எலக்ட்ரிஃபிகேஷன் அவர் உழைப்பு, அவர் தொகுதிக்காக அவரோட முயற்சி, போடி நாயக்கனூர் தொகுதிக்காக அவர் பாடுபட்டதை நன்றி தெரிவிக்கக்குள்ள ஒரு வாய்ப்பாக தான் அவர் கேட்டார். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்களும் ஏமாற மாட்டோம் என அண்ணாமலை சமீபத்தில் பேசியிருந்தார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி ஷேரிங்கில் கண்டிப்பாக அண்ணாமலை இடம் பெறுவார் அப்படிங்கிற விதத்தை உணர்த்துகிறாரா? அண்ணாமலையின் கருத்து எடுபடும். அண்ணாமலையே இடம் பெறணுங்க தான் நம்ம ஆசை. அண்ணாமலை தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடாண்டாங்கிற முடிவோட பாஜகவில் 60-65 பேர் போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கக்கூடிய முடிவு அண்ணாமலை எடுத்தாருன்னா எடப்பாடிட்ட சாதிச்சிருவார். ஏன்னா 19.4:11.4 பலம் அதுதான். நீங்க பார்லிமெண்ட் அசம்பிளிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தது, சீமானுக்கு ஏன் போனீங்க? சீமானுக்கு என்னையா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்து சீமானுக்கு ஏன் போனீங்க? சீமான் களத்தில் நிற்கும் போது விக்கிரவாண்டியில் ஈரோடு களத்தில் என் களத்துக்குள்ள நிற்காம போனீங்க? அந்த கேள்வி எல்லாம் அதுல எழும். அப்ப 2 சீட்டு ரெட்டலைக்குன்னா 1 சீட்டு தாமரைக்கு. இதை அண்ணாமலை விடமாட்டார். காரணம் அவர் உழைப்புல வந்த வாக்கு. 11.4ங்கிறது தமிழக பாஜக வரலாற்றில் அண்ணாமலை உழைப்புல வந்த வாக்கு. அண்ணாமலை தமிழக பாஜகவுக்குள்ள ஒரு எதியூரப்பா, ஒரு சுந்தர்லால் பட்வா, ஒரு பைரன் சிங் சகாவத், ஒரு கல்யாண் சிங் மாதிரி ஒரு தனித்துவமான தலைவர். அவருக்கு இந்த 11.4% வாக்குல ஒரு 4-5% வாக்கு கண்டிப்பா அவருக்கு இருக்கு. பாஜக அடிப்படை வாக்கு மற்றும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் இவங்க வாக்கு. இதை தாண்டி மோடி பிரதமர் வாக்குன்னும் அண்ணாமலைக்குள்ள தனிப்பட்ட வாக்குன்னும் இந்த 14.4க்குள்ள இருக்குது.
மற்ற வாக்கில் வந்து கட்சிகள் வாக்கு. அதை நான் என்டிஏயோட 18க்குள்ளே நான் வரல. 18க்குள்ளே தான் 11.4 இருக்குது. ஸோ அந்த 18% வாக்கு ஒரு அணி அமைச்சு கொண்டு வந்தது அண்ணாமலையின் சாதனை. இப்போவும் அப்படி ஒரு அணி அமைச்சிருவாரு, அதுக்கு 8% சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு அண்ணாமலைங்கிறதான் பதறாரு. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு, அதுக்கு மோடிக்கு ஆசீர்வாதமும் இருக்கும், மோடிக்கு ஆசீர்வாதமும் இருக்கும்ங்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி சீமானை கண்டு பதறாரு, அண்ணாமலையை கண்டு பதறாரு. அப்போ மோடி அவருடைய ஆசீர்வாதம் சீமானுக்கு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. பேரம் பேசுறதுக்காக சீமானை பயன்படுத்துவாங்க. நான் வெளிப்படையா தரவல் இல்லாததை சொல்ல மாட்டேன். சசிகலா விஷயத்துல நான் சொல்லி ஜெயித்தேன், அத்தனை பேரையும் ஜெயித்தேன். இன்னைக்கும் தம்பி சவுக்கு சங்கருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். யூ ஆர் கிரேட்னு போட்டான். எதனாலும் நல்ல விஷயம் சொன்னா நன்றி உணர்வோட நன்றி தெரிவிக்கணும். இந்த விஷயத்திலையும் எனக்கு சில ரேகைகள் தெரியுது. பட் எவிடன்ஸா சொல்றது அண்ணாமலை மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க, சீமானை மாற்றத்துக்காக நிற்கிறாரு, உலகம் ஃபுல்லா மாற்றத்துக்கான தலைவர்கள், ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் 30% வந்தது, அதை சொல்றாரு. மரம் ஏறுறதும் ஆடு மேய்க்கிறதையும் மக்கள் விரும்புவாங்க, சீமானை காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. அப்போ அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்றாரு. அது பிஎம்மோட ஒரு பிளஸிங்கோடங்கிற மாதிரி என்னோட கருத்து. இதையும் தாண்டி ஆடிட்டர் குருமூர்த்தி எடப்பாடியோட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கிறார். பட் சீமான் 214 தான் நிற்கிறாரு. இந்த இதுக்குள்ள அவர் ஒன்று மயங்கல்ல, 214 தான் சீமான் போயிட்டு இருக்கிறாரு. பட் ஒரு குழு சீமான் கொடுத்தாரு. வேட்பாளர் 214 அறிவிக்கும் போது முடிவு அறிவிப்போன்னு சொன்னார். அது 214 கேட்டு தனிச்சும் போயிடலாம். அவருக்கு சிஎம் சான்ஸ் கொடுத்து என்டி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அதையும் ஏற்றுக்கலாம். அதனால தான் எடப்பாடி நேற்று வர பலம் நிரூபிக்காத விஜய் வருவாருன்னு நான் தமிழர் மணியனுக்கு சொல்றேன். ஐயா தமிழர் மணியன் அவர்களே, மூதறிஞர் ராஜாஜி 62ல் 7.8% வாக்கெடுத்தாரு. விஜய் எங்க வாக்கெடுத்தாரு? நீதி நேர்மை உண்மை இருக்கும்னா, சீமான் மேல காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் உங்களுக்கு இல்லைன்னா விஜய் பலம் நிரூபிக்காதவர்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், கேட்கிறேன். நானே இப்போ சீமான் விஷயத்துல மோடி மேட்ருக்கு எனக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆனா மோடி எடப்பாடி பழனிசாமியை 10ஓடு 11 தான் மதிக்கிறாருங்கிறத எதிர்மறை எவிடன்ஸா தான் சொல்ல முடியும். ஆடிட்டர் குருமூர்த்தி சீமானுக்கு அக்செப்டன்ஸ் வந்து எடப்பாடியோட பெருசா இருக்குங்கிறத மோடி கிட்டே அவர் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி டாக்டர் ஐயாவும் என்டிஏக்குள்ள இருந்து சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணக்கு தயாரா இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிஞ்சனால தான் அண்ணாமலை சொன்னது மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணா நம்மளை 13% தள்ளிடுவாருங்கிறனால தான் எவிடன்ஸோட சொல்றேன். போன வாரத்துக்கு முன்ன ஒரு 8 நாளைக்கு முன்னாடி நான் யாரை வேணாலும் கூட்டணி வைப்பேன், எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம்னு சொன்னவர். அது அவர் கான்பிடண்டா இருக்காரு. நான் சொன்ன மாதிரி தான் கூட்டணின்னு சொல்றாருங்கிறத நான் வந்து நியூஸ் 18ல கருத்தாட்டே சொல்லியிருக்கிறேன். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற என்னோட இந்த கட்டுரையில வியூஸ் நல்லா போயிட்டு இருக்குது. அதுல இந்த கருத்தை சொல்லியிருப்பேன். அதே எடப்பாடி பழனிசாமி ஐயா என்னையும் பாஜகவும் பிரிக்க சதி, அதிமுக பாஜக யாரும் பிரிக்க முடியாது, எங்க கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாதுன்னா பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். யார் பிரிக்க முயற்சி பண்றா? அண்ணாமலையை சொல்றாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு. மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு மோடிக்காக அல்லும் பவனும் கண்ணும் கருத்துமா அலர்ட்டா இருந்து பேசக்கூடிய ரவீந்திர சாமியை சொல்றாரு. அப்ப சீமானை கண்டு ரேட்டல் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான உண்மை. சவுக்கு சங்கர் லாஜிக்கோட சொல்றேன், உண்மையா இல்லையா? ஷியாமண்ணே உண்மையா இல்லையா? லட்சுமணன் உண்மையா இல்லையா? பிரியன் உண்மையா இல்லையா? ரங்கராஜ் பாண்டே மற்றும் என் சகோதரர்கள், அந்த தன்மை உள்ள சகோதரர்கள் உண்மையா இல்லையா? நான் சொல்றதுல எது பொய் இருக்கு? இதுல ஆடிட்டர் சீமானுக்கு அக்செப்டன்ஸ் எடப்பாடியோட ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாரு. அண்ணாமலை மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, அண்ணன் சீமான் மாற்றத்துக்கான ஒரு தலைவருங்கிறது சொல்றாரு. டாக்டர் ஐயா சீமானை மதிக்கிறாருங்கிறது தெளிவா தெரியுது. மோடி எடப்பாடி பழனிசாமிய 10ஓட 11 திமுக ஒரு அமைச்சருக்கு தான் டிக்னிட்டரிஸ் போட்டிருக்கிறாரு. அப்ப மோடி மனசுல இருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட் யாரு? அதிமுக இன்னொருத்தரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி தானா, இல்ல சீமானை காட்டி பேரை மட்டும்தான் பேசுறாங்களா, இல்லைன்னா சசிகலா விஷயத்துல நான் நடந்த மாதிரி சீமான் விஷயத்திலையும் சீமான் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா வரதுக்குள்ள வாய்ப்பும் வந்துருமா? இவர் கிரேட்னு போட்ட தம்பி சசிகலா விஷயத்துல போட்ட தம்பி சவுக்கு சங்கர் நன்றி தெரிச்சுக்கிட்டு இதுவும் ரூல்ட் அவுட் அல்ல. குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலை இறக்கி ஒரு தாமரை வாங்கிறதுக்கு சீமானை பயன்படுத்துவாங்க. சீமானும் மாநாட்டில் முடிவு பண்ணுவோன்னு சொல்லி
அந்த கிலியை எடப்பாடி கொடுத்துட்டாரு. எடப்பாடிக்கு ஒரு பதட்டத்தை சீமான் கொடுத்துட்டார். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே நடக்கும் போர் என அறிவித்துள்ளார் சீமான் அவர்கள். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இது டைரக்டா விஜய் மீதான ஒரு அட்டாக் தானே. விஜய் பலம் நிரூபிக்காத ஒரு நடிகர். அவர் பலம் என்னன்னு 26ல தான் தெரியும். தமிழறிஞர் மணியன் போன்றவர்களே அவரை மூதறிஞர் ராஜாஜியோட ஒப்பிட்டு பேசுறது அரசியல் அறியாமையா, சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியும் வன்மையுமா? பெரிய மனிதர், தப்பு. பெரிய மனிதர், அது நான் நேர்மையானவர், கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர், அது எனக்கு நேரடியாகவே தெரியும். ஆனா நீங்க சீமான் 8.2 எடுத்துட்டாரு. சீமானுக்கு சமூகத்தை சேர்ந்தவர் தான் தமிழறிஞர் மணியனும், நானும் அதே சமூகம் தான். ஆனா ஒரு வன்மம் காழ்ப்புணர்ச்சியில வந்து பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வந்து நீங்க மூதறிஞர் ராஜாஜியோட 7.8% வாக்கெடுத்த மூதறிஞர் 62 டேட்டா எடுத்து பாருங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் 1.3 தான் எடுத்திருப்பாரு. கூட்டணியா நின்னாங்க 9.1 எடுத்தாங்க. நான் தரவுகளோட தான் சொல்றேன். அப்போ தேர்தல் ஆணையத்தில் வெறும் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா தான் விஜய் இருக்கிறாரு. கையில வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? தன் கையில வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? 67 சிவாஜி கணேசன் பண்ணாரா? 89 சிவாஜி கணேசன் பண்ணாரா? அல்லு அர்ஜுன் ஆந்திராவில் பண்ணாரா? நீங்க பலம் நிரூபிச்சா ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாம். மூதறிஞர் ராஜாஜி 7.8 நிரூபிச்சாரு, டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜயகாந்த் 8.3 10 நிரூபிச்சாரு, டிரான்ஸ்பர் பண்ணாரு, எதிர்கட்சி தலைவரானாரு. பவன் கல்யாண் 7% நிரூபிச்சாரு, டிரான்ஸ்பர் பண்ணாரு, எதிர்கட்சி தலைவரானாரு. விஜய் எப்படி பலம் நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு சீமான் மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் குரோதமும் இருக்கு. வேற என்ன சொல்ல உங்களை? விஜய் நாளைக்கு இத்தனை % வருவாருன்னு சொல்லுங்க. அல்லது பல நிரூபிக்காத விஜய ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் ஆட்டோ, அவர் ஒரு கூட்டணி ஆட்டோ, ஓபிஎஸ் எடுக்கலாம், பாமக எடுக்கலான்னு பன்னூர் ராமச்சந்திரன் சொல்றாருல்ல, அது சாத்தியக்கூறு உள்ளது, சாத்தியக்கூறு இல்லாமலும் போகலாம். இப்ப பண்ருட்டியார் அவருடைய கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? ஏற்கல்ல. ஏற்கல்ல, தலைமை ஏற்று போறான். ஏற்கல்ல. அப்படி சொல்றதுல தவறு இல்லை. நீங்க 7.8% எடுத்தார் மூதறிஞர் ராஜாஜி கூட ஒப்பிடுறதான் தவறு. நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தர் ஒப்பிடுறதான் தவறு. இன்னைக்கு சீமான் தமிழறி மணியன் உங்களுக்கு நீதி நேர்மா இருந்தா இதை பேசுவீங்க. இன்னைக்கு சீமான என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னதும் எடப்பாடி பழனிசாமி என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாதுன்னு விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு அடிக்கிறார. பல நிரூபிக்காத விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு அடிக்கிறார. இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வருது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பிரம்மாண்ட கட்சியா யார கருது? அஜித் கட்சி ஆரம்பிச்சு பிரம்மாண்ட கட்சியா வருவாருன்னு சொல்லுவாரா இருக்கும். அவர் கடைசியா சொன்னது என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, பிரிக்க சதி. ஏன்? என்டிஏ சிஎம் கேண்டிடேட் சீமான் வந்துருவாருங்கிற கருத்தை நாம சொன்னதும் அண்ணாமலை பேசினதும் இந்த அதிர்வுல அவர் பேசுறாரு. வரட்டு பார்ப்போம். நாளைக்கு கூட அவர் அடுத்த கட்டம் என்ன பேசுறாரு, எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நம்ம தரவுகளோட பேசணும். அந்த அடிப்படையில் தரவு இல்லாம நான் பேசினா என்ன யாராவது சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிட தயாரா இருக்கிறேன். தமிழறி மணியனும் திருத்திக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் 35 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன், எனக்கு முதல்வராகும் தகுதி இல்லையா என கேட்டிருக்கிறார் திருமா அவர்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்த்துவது என்ன? அவரும் ஒரு அதிகார பரவலை நோக்கி, அதிலும் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரும் ஒரு நடவடிக்கையாக தான் அது பார்க்கலாமா? ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு கோர மாட்டார், கோரலையே. அது எங்க கோரிக்கை 26ல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு முக்கிய தலைவர் தமிழ் மண்ணில். சீமான்ட்ட கூட காலையில் பேசும்போது சொன்னார், திருமான யார் யாரெல்லாமோ எதுவுமே பண்ணாதவங்களாம் விருப்பப்படும் போது திருமான விருப்பப்படலை, என்ன தவறுன்னு சொன்னார். பட் அதுக்குள்ள காலமும் சூழ்நிலையும் இல்லை. அவர் ஒரு சபார்டினேட் போல்ஸாட்டு திமுக இருக்கிறதா அவருடைய கால சூழல்ங்கிறதும் யதார்த்த உண்மை. மோடி அவர்கள் பங்கேற்ற அரசு விழாவிலும் திருமாவளவன் அவர்களும் பங்கேற்றது அடுத்து வரக்கூடிய ஒரு திருப்பு முனைன்னு பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி. இதை எப்படி பாக்குறீங்க? KT பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி பரிதாபமா பேசிட்டு இருக்காரு. உங்க எடப்பாடியே மதிக்கலையா? 10ஓட 11 உங்களை யாரு தங்கந்தனரசோட உங்க ஊருக்காரர் தங்கந்தனரசு பேரையும் போடல, எடப்பாடி பேரையும் போடல. நீங்களா ஏதாவது பேசிட்டு இருக்கிறதுல என்னையா அர்த்தம் இருக்கு? உங்களுக்கே மரியாதை இல்லையே. டிக்னிட்டரிஸ் லிஸ்ட்ல 10ஓட 11 அத்தோட எடப்பாடி ஒண்ணுன்னு போட்டுட்டு போயிட்டார மோடி ராஜேந்திர பாலாஜி காரு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி.